கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் கூட இன்றைய வேத வார்த்தை வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அப்படி 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இதோ வாசப்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனும் எனக்குள் என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். என் அன்பு சகோதரிகளே, ஸோ ஆண்டவர் இதோ வாசப்படியிலேருந்து கதவை தட்டுகிறேன். ஸோ நம்ம உலகத்தில் நம்ம வீடுகளில் இருக்கிற கதவுகளை குறித்து நமக்கு நன்கு தெரியும். இது ஒரு வகையான கதவு. ஆனால் நம்ம இருதயமாகிய ஒரு கதவுகளை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருதயமாகிய கதவுகளுக்கு நம்முடைய இருதயத்துக்கு அருகாமல் இருந்து தேவன் அனுதினமும் இதை நம்ம இருதயத்தை அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். அநேக நேரங்கள் அவருடைய நம் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுப்பதற்கு நாம் மிகவும் என்ன செய்தோன்னா அசல்ட்டாக நம்ம இருக்கிறோம். ஸோ தேவன் நம்முடைய இருதயமாகிய கதவுகளை அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் 24 ஹவரும் அவர் என்ன செய்தான தட்டி கொண்டே இருக்கிறார். நான் உனக்குள்ள வாசம் பண்ண ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளோடு அவர் பழகணும் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய இருதயமோ அவருக்கு தூரமாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவர் என்னுடைய வாழ்க்கையும் கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, என்னுடைய இருதயமும் கடினமானதாக இருந்தது. மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பயங்கரமான பாறை போன்ற ஒரு இருதயமாக இருந்தது. ஸோ சுபாவ அன்பு இல்லாமல் இருந்தது. கிறிஸ்துவின் அன்பு இல்லை. ஆனால் எப்பொழுதும் ஆண்டவரை தட்டி கொண்டு தான் இருந்தார். ஒரு நாள் வந்தது, நான் அதற்காய் திறந்து கொடுக்கும் தேவன் உதவி செய்தார். அப்படி திறக்கின்ற பொழுது தேவன் எனக்குள்ள உள்ளே வரும் பொழுது என்னுடைய சுபாவம் வெளியேறினது. தேவனுடைய சுபாவம் என்னுடைய இருதயத்தில் தங்க ஆரம்பித்தது. ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்றேன். என் குடும்பம் மகிழ்ச்சியை பெற்றது. என் சந்ததி இயேசுவுக்கு சொந்தமாய் மாறினது. ஸோ இன்றைக்கும் இந்த மகிழ்ச்சி அநேகர்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களை, ஸோ உங்களுக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் இருதயமாகிய அந்த கதவுகளை திறக்கப்படும் பொழுது தேவன் வாசம் பண்ண அவர் சுத்தமாயிருக்கும்.